ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். Taste Daily. Taste the Daily. சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். திருசக்தியாரின் கேள்வி பதில் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். சார் தயாரா இருக்காரு, வாங்க கேள்விகளை கேட்கலாம். சார் வணக்கம். வணக்கம், சொல்லுங்க. கேள்விகளை ஆரம்பிச்சிருவோமா சார்? ஆரம்பிங்க, மங்களகரமா. மங்களகரமா ஆரம்பிச்சிருவோம் சார். முதல் கேள்வி திருச்சியிலிருந்து மதனகோபால் கேட்கிறார். தாவேக நிர்வாகிகளின் பாலியல் தொல்லை ரவுடிசம் எல்லை மீறி போவதை முதல்வர் விஜய் கண்டுகொள்வதாக தெரியவில்லையே. ஆமா, இந்த ராணிப்பேட்டை மாவட்ட செயலாளர் ஒருத்தர், அவர் ஏதோ 34 வயது பெண்ணை வந்து கட்சியில் சேர்க்குறேன்னு சொல்லி, கட்சியில் சேர்க்கறதுக்கு நிர்வாண ஃபோட்டோ எதுக்குன்னு தெரியல, அதெல்லாம் எடுத்து ஒரு பக்கம் அது ஒன்று வாயிருக்கு. அதாவது தூத்துக்குடி மேற்கில் யாரோ ஒரு ஒன்றிய செயலாளர் பாலமுருகன், அவர் கல்குவாரியில் பூந்து அருவாளால் வெட்டி மிரட்டி ஏதோ கலாட்டா பண்ணியிருக்காரு. இதே மாதிரி அதான் ஒரு டெல்டா மாவட்டத்தில் வேற ஒரு தாவேகா நிர்வாகி, அவங்க வந்து ஏதோ ஒரு பெண்ணுக்கிட்ட பாலியல் தொல்லை பண்ணி அந்த பெண் தற்கொலை பண்ணிடுச்சு. இப்படி மாவட்டமாக வந்து தாவேகா நிர்வாகி இல்லை தாவேகா தொண்டர், அநேகமாக நிர்வாகி பாலியல் தொல்லை. ஏற்கனவே அந்த அன்னை சரவணன், இன்னும் ஒரு 3-4 கேஸ் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இது வந்து இந்த 2 மாதம் ஆட்சியில் இது வரைக்கும் 7வது 8வது புகார் பாலியல் தொல்லை மட்டும் தாவேகா நிர்வாகிகள். இதை தவிர அறிவாளால் மிரட்டல், லஞ்சம் கேட்கறது, குவாரியை மிரட்டினது, சூழ வச்சிருக்கிறவனை மிரட்டினது, இதெல்லாம் ஏற்கனவே நம்ம பேசியிருக்கோம். இதெல்லாம் வந்து அவருக்கு வந்து தெரியலையா என்ன? சிவகங்கையில் பார்த்தீங்கன்னா ஒரு நிர்வாகி கூட 2 பேர், அவன் பேர் மகாராஜாவன், அந்த நிர்வாகி 2 பேர், ஒரு பெண் போலீஸ், அவங்கள துரத்திக்கிட்டு போய் அவங்கள பாலியல் தொல்லை கொடுத்து அவங்க ஆடையெல்லாம் கிழிச்சு அந்த அம்மா அப்படி இப்படி தப்பிச்சு ஓடியாந்து குடியிருப்பு, பொதுமக்கள் இருக்கக்கூடிய குடியிருப்புக்குள்ளே பூந்து அவங்ககிட்ட சரணடைஞ்சு, யாரு? பெண் போலீஸ் பொதுமக்களிடம் தஞ்சம் புகுந்து அவங்க 100க்கு ஃபோன் பண்ணி 100 போலீஸுக்கு ஃபோன் பண்ணி அதுக்கப்புறம் வந்து அவங்க பிடிச்சி அவங்ககிட்ட ஒப்படைச்சிருக்காங்க. யார்? பொதுமக்கள். இப்போது நமக்கு என்ன புரியலன்னா, இந்த சிங்கப்பெண் அதிரடி படையெல்லாம் வச்சு பொதுமக்களை, பெண்களை பாதுகாப்பதற்கு போலீஸா, இப்போ போலீஸை பாதுகாப்பதற்கு பொதுமக்கள் தான் தேவைப்படுறாங்க. எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா பல இடங்களில், பெரும்பான்மையான இடங்களில் வந்து தப்பு பண்ணுறவங்க வந்து தாவேகா நிர்வாகி. இப்போ தாவேகா நிர்வாகின்னா பெண்களும், இப்போ நம்ம ஒரு காலத்தில் பேசியிருக்கோம் திமுக ஆட்சியின் போது, திமுக என்றாலே குற்றம் செய்வதற்கு வந்து ஏதாவது உரிமமா, லைசன்ஸான்னு. அதையே வந்து இப்போ அது திமுகலையாவது வந்து அவன் ஒரு வட்ட செயலாளராக இருப்பான், அதுவாக இருப்பான், இதுவாக இருப்பான்னு ஏதாவது பதவியில் இருப்பான். இங்கே பதவியில் இருந்தாலும் இல்லைனாலும் சாதாரண தொண்டனாக இருந்தால் கூட அந்த துண்டு போட்டாலே அந்த வேற மாதிரி சிந்தனைகள்லாம் வருதா என்னன்னு தெரியல. இதெல்லாம் முதல்வர் அவர்கள் வரைக்கும் போகுதா? யார் நடவடிக்கை எடுக்கிறாங்க? சட்டத்துறை அமைச்சர் இருக்காரு, முதல்வர் காவல்துறையை வச்சிருக்காரு, இல்லைனாலும் மற்ற அமைச்சர்கள் கூட அந்தந்த மாவட்ட பொறுப்பு அமைச்சர்கள் இருக்காங்க. இந்த நிர்வாகிகளை வந்து குறைந்தபட்சம் இவங்க தப்பு பண்ணாமல் பார்த்துக்கலாம். பொதுமக்கள் மற்ற கிரிமினல்ஸ் பண்ணுறது அதெல்லாம் ஒரு பக்கம், இவங்க நிர்வாகிகள் பாருங்களேன். ஒரு 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 பொம்பளை போலீஸுக்கு கதி வந்து இப்படி போய் இப்போ மக்கள்கிட்ட போய் தஞ்சம் அடைஞ்சு அவங்க 100 கூப்பிட்டு இவனை காப்பாற்ற வேண்டி இருக்குன்னால் நிலைமை எவ்வளவு மோசமாக இருக்கிறது. அந்த அந்த அவர் விஜய் அவர்களிடம் வந்து காதோடு யாராவது போய் சொல்ல வேண்டும். ஓகே சார். அடுத்தாக நெல்லையிலிருந்து சமீர் அகமது கேட்கிறார். கரூர் சம்பவத்திற்கு கண்ணீர் விடாத தமிழக அமைச்சர்கள் ஜனநாயகன் படத்தை பார்த்து கண்ணீர் விட்டது ஏன்? படம் நல்லா இல்லைன்றதுக்காக கண்ணீர் விட்டுருப்பாங்களா? இல்லை, அதுதான் யாரோ ஒரு பர்வேஸ் அமைச்சர் சொன்னார், ஒரு திரையில் கடைசி தடவையாக பார்ப்பதனால் அப்படின்னு சொல்லி. என்ன திரையில் கடைசியில் என்னன்னா, அவர் தான் வந்து சட்டமன்றத்தில் வந்து அதே மாதிரி தான் டயலாக் பேச போகிறாரு, அதே மாதிரி தான் ஆக்ஷன் பண்ண போகிறாரு, பொது மேடைகளில் பண்ண போகிறாரு. அதை பார்த்துட்டு நேரடியாக பார்க்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு பொன்னான வாய்ப்பு கிடைச்சிது.
அங்கே பார்த்து கண்ணீர் விட்டு இவர் கூட கண்ணீர் விட்டாருங்க. அவர் பேர் என்ன, புஷி ஆனந்த். அவர்லேருந்து சீனியர் அமைச்சர், ஜூனியர் அமைச்சர், ஒரு அமைச்சர் குழந்தைய கூப்பிட்டு அடல் சொல்லி படத்துக்கு குழந்தைய கூப்பிட்டு வந்தார். அதெல்லாம் இந்த மக்களுக்கு வந்து அமைச்சர்ன்ற பெயரில் முன்னுதாரணமாக இருக்காங்க. அதை பார்த்து கரூர் சம்பவத்தில் ஒருத்தர் யாராவது கண்ணீர் விட்டாங்களா? கடைசியில் கண்ணீர் விட்டவர் ஒரே ஒரு ஆள் தான், திமுகவை சேர்ந்த அன்பில் மகேஷ் தான். அவர் தான் குலுக்கி குலுங்கி எழுதார். இன்று வரை அதை வந்து வேற யாரும் அதை வந்து பீட் பண்ண முடியல. பர்வேஸ் எல்லாம் கூட ஜனநாயகனை பார்த்து அழுதெல்லாம் கூட அன்பில் மகேஷ் பர்ஃபார்மன்ஸுக்கு ஈடு கொடுக்க முடியல. ஆனால் என்னென்னா, கேட்குற கேள்வி, வாசகர் கேட்ட கேள்வி, நேயர் கேட்ட கேள்வி கரெக்டு. கரூரில் 41 பேர் இறந்து போனபோது இப்போ அமைச்சராக இருக்கிறவங்க எல்லாருமே தாவேகால ஒரு நிர்வாகி புஷி ஆனந்த் வந்து ஒரு பதவியில் இருந்தார். ஒவ்வொருத்தரும் ஒரு பதவியில் இருந்திருப்பாங்க. பெரிய பதவியோ சின்ன பதவியோ இருந்திருக்கலாம். அப்போ யாரும் பெருசாக ஒன்றும் அழுததா தெரியலையே. இப்போ இந்த படத்தை பார்த்துட்டு அழுவுறதுக்கு என்ன இருக்குது? ஆனால் இதே மாதிரி நான் பார்க்கல இது வரைக்கும். எனக்கு அழுவுறதுக்கு சான்ஸ் கிடைக்கல. ஆனால் நிறைய பேர் படம் பார்த்தவங்கள நான் விசாரித்தேன். அமைச்சர்கள் மட்டும் இல்லை, கடைசி அரை மணி நேரத்தில் நிறைய படம் பார்க்க வந்தவர்களே அழுதார்களாம். ஏன் சார்? வேறு வேலை இருந்தால் பார்த்துருக்கலாமே, இங்கே வந்து மாட்டிக்கிட்டுமே அப்படின்னு சொல்லி. அது வரைக்கும் படம் கொஞ்சம் ஓரளவுக்கு மசாலாவாக போகுதான். கடைசி அரை மணி நேரம் வந்து அவங்கள வந்து கண்ணீர் விடுற மாதிரி ஒரு சூழ்நிலையிலே ஒரு இருக்குன்னு சொன்னாங்க. அதே மாதிரி தான் அமைச்சர்களும் ஃபீல் பண்ணாங்களா, இல்லை அவங்களுக்கு வேறு மாதிரி உணர்ச்சிகளான்னு நமக்கு தெரியல. இருந்தாலும் இப்போ எப்படி ஆகிப்போச்சுன்னா, அப்போது அநேகமாக முதல்வர் விஜய் வந்து இதில் ஒரு செய்தி, அது உண்மையாக இல்லையான்னு தெரில, இந்த கண்ணீர் விட்ட அமைச்சர்களுக்கெல்லாம் விஜய் வந்து ஆறுதல் சொன்னாராம். எனக்கு என்ன டவுட்டுன்னா, எந்த அமைச்சர்லாம் கண்ணீர் விடலைன்னு விசாரித்து உளவுத்துறை மூலமாக அவங்களெல்லாம் வந்து அநேகமாக டிஸ்மிஸ் பண்ணிவிடுவாங்க. அதனால் அமைச்சர்களே இன்னும் யாராவது பாக்கி இருந்தால் உடனடியாக ஜனநாயகன் படம் எவ்வளோ நாள் தேட்டரில், பல தேட்டர்களில் காட்சிகள்லாம் ரத்து பண்ணிட்டாங்க, கும்பல் இல்லைன்னு. நியாயமாக லாஜிக்காக எதிர்பார்க்கக்கூடியது. முன்னாலேயே ரிலீஸ் ஆகிடுச்சு, எல்லாரும் திருட்டுத்தனமாக வந்துடுச்சு அந்த டெலகிராமில், நிறைய பேர் பார்த்துருப்பாங்க. அதனால் அது வந்து நம்ம புரிஞ்சிக்க முடியுது. அதனால் அமைச்சர்களே எல்லாரும் போய் பார்த்துட்டு கண்ணீர் விட்டு ரீல்ஸ் ஞாபகமாக போட்டுருங்க, இல்லைன்னா உங்கள் பதவிக்கு நாங்கள் ஜவாப்தாரி இல்லை. ஓகே சார். அடுத்ததாக கோவில்பட்டியிலிருந்து சபரிநாதன் கேட்கிறார், பாகிஸ்தானில் பலுச்சிஸ்தான் ஆசாத் பாடலில் இந்து கடவுளான பரமசிவனையும் சக்தி உமையையும் போற்றும் வரிகள் உள்ளதாமே, ஆச்சரியமாக இல்லையா? பாகிஸ்தானில் பலுச்சிஸ்தான் அந்த பக்கம் இருக்குது, ஆப்கானிஸ்தானை நோக்கி இருக்கிறது. இந்த பலுச்சிஸ்தான் தான், அங்கே பலுச்சின்னு சொல்கிறவங்க தான் பத்தான்னு சொல்லுவாங்க. அவங்க வந்து ரொம்ப நாளாக சுதந்திரம், பாகிஸ்தான்லேருந்து சுதந்திரம் வேணும் எங்களுக்குன்னு சொல்லி போராட்டம் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒரு நேரு காலத்திலே வந்து பலுச்சிஸ்தான் வந்து இந்தியாவோட சேர்றேன்னாங்க. அவர் நேரு வந்து வேணான்ட்டார். நேரு இந்த நாட்டுக்கு பண்ண எவ்வளோ சேவைகள் அதுவும் ஒன்று. அது ஒன்று. ஆமாம், அது ரைட்டு, அது முடிஞ்சுது. பலுச்சிஸ்தான் போராட்டம் பண்ணி பலுச்சிஸ்தானில் வந்து வளர்ச்சியை கொண்டு வந்து வேறு மாதிரி கொண்டு வரணும், சீனாலேருந்து ப்ராஜெக்ட்லாம் கொண்டு வந்து எல்லாம் போட்டாங்க பாகிஸ்தானில். இந்த அந்த அதில் வருவான்ல, அந்த சீனாவிலேருந்து ஏதோ ஒரு எம்டி என்ன முக்கியமான நிர்வாகிலாம், அவங்களெல்லாம் வந்து போட்டு சுட ஆரம்பிச்சிட்டாங்க, தாக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு பயந்து சீனாக்காரன் யாரும் வந்து இங்கே முதலீடு வேண்டாம், ஒன்றும் வேண்டாம்னு ஒதுங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ பலுச்சிஸ்தானில் ஓரளவுக்கு இது ரொம்ப அதிகமாகி இராணுவத்துக்கு எதிராக பலுச்சிஸ்தான் சுதந்திர, அதாவது போராட்டத்துக்குன்னு ஒரு இது மாதிரி, இந்த ஈழ போராட்டம் மாதிரி அங்கேயும் நடக்குது. அவங்க வந்து இப்போ போன வாரம் வந்து நாங்கள் சுதந்திரம், அவங்களே வழக்கமாக அப்படி தான் பண்ணுவாங்க, நாங்கள் சுதந்திர நாடு அப்படின்னு சொல்லி அவங்களே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அதை யார் அங்கீகாரம் பண்ணுறாங்களா இல்லையாங்கிறத தாண்டி அவங்க அனௌன்ஸ் பண்ணிவிட்டு அவங்களுக்காக ஒரு தேசிய கீதம், ஒரு தனி கொடி, இனிமேல் பாகிஸ்தான் கொடி கிடையாது, தனி கொடி. இதே மாதிரி பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர்லேயும் பார்த்தீங்கன்னா எங்களை இந்தியாவோட சேர்த்து விடுங்கிறான். எங்களுக்கு மோடி மாதிரி ஒரு பிரதமர் வேணும், இந்தியாவோட சேர்த்து. பலுச்சிஸ்தானும் இந்தியாவோட சேர்க்கணும்னு கேட்கல, தனி சுதந்திர நாடாகணும். அந்த தேசிய கீதத்தில் பார்த்தீங்கன்னா பரமசிவனை, அதாவது இந்து மதத்தின் கடவுளான சிவனை பாராட்டி அதில் சொல்லுது, அங்கே ஹிங்கல்னு ஒரு நதி ஓடுது, அந்த ஹிங்கல் நதி உன் பாதத்தை கழுவுகிறது, அந்த தேசிய கீதத்தில் வருது. யாரு? பரமசிவன்.
அதே மாதிரி மக்கரான் அங்கே ஒரு பாலைவனம். மக்கரான் பாலைவன மண் உன்னுடைய மேனி மீது பஸ்மமாக இருக்கிறது. அது சிவன்னாலே சாம்பல் பஸ்மம்னு சொல்லுவாங்க. அந்த மக்கரானுடைய மண்ணு தான் வந்து உன்னுடைய மேனியில் வந்து பஸ்மமாக சாம்பலாக இருக்கிறது. அப்புறம் நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா அந்த பார்வதி உமை அந்த சக்தி கோயிலெலாம் வந்து சக்தி பீடம் சொல்லுவாங்க. 108 சக்தி பீடம் இதெல்லாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி வந்து கோயிலில் அவங்க அது தேசிகத்தில் 51 சக்தி பீடங்களில் ஒன்று ஹிங்கலாஜ் மாதா. ஹிங்கல்ங்கிறது நதி பேர், ஆறு. நீங்கள் இந்தியாவில் பாருங்கள், அதாவது இந்து மதத்தை அடிப்படையாக கொண்ட இந்தியாவில் பாருங்கள், நதிகளுக்கெல்லாம் பெரும்பாலும் பெண்கள் பெயர் தான். கங்கா, யமுனா, சரஸ்வதி, கிருஷ்ணா மட்டும்தான் விட்டாங்க. அது ஏன் போனால் போதுன்னு விட்டாங்கன்னு தெரியல. பாக்கி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கங்கை, காவிரி, எல்லாமே காவிரி, கோதாவரி எல்லாம் அந்த மாதிரி நிறைய வந்து பார்த்தீங்கன்னா பெண்ணை, தென்பெண்ணை, அந்த மாதிரி நிறைய வந்து உங்களுக்கு வந்து யமுனை இதெல்லாம் வந்து பெண்கள் பேர் தான் வரும். அப்போ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹிங்கல் நதிங்கிறது ஏதோ ஒரு அதோடைய அர்த்தம் என்னன்னு நமக்கு தெரியல. ஹிங்கலாஜுங்கிறது அங்கே ஒரு கோயில் இருக்கு. அந்த கோயில் அம்மனுக்கு பேர் ஹிங்கலாஜ் மாதா. இதை ஒரு சக்தி பீடம், 51 சக்தி பீடத்தில் இங்கே ஒரு சக்தி பீடம்னு சொல்கிறான். இங்கே இவ்வளவு எங்கே இருக்குது? பலுச்சிஸ்தான் என்ற இஸ்லாமிய பகுதி. இந்த பலுச்சிஸ்தான்லேருந்து வரவன தான் பத்தான்னு சொல்லுவாங்க. நம்ம ஊரில் அந்த காலத்தில் ஈட்டிக்காரன்னு சொல்லுவாங்க. ஈட்டிக்காரன், பட்டாணிக்காரன்னு சொல்லுவாங்க. தொலைதலான்னு ஒரு பேண்ட்டை போட்டு தலையில் முண்டாசு கட்டிட்டு வட்டிக்கு பணம் கொடுத்துட்டு சம்பள தண்ணிக்கு குச்சியோட வந்து நிற்பான் வேலை பார்க்குற இடத்துல. அவங்க அந்த பத்தான், அந்த பத்தான்னு சொல்கிறவங்க அந்த பகுதியிலேருந்து வரக்கூடியவங்க. இந்தியாலேயும் அதே மாதிரி பத்தான் கோட்டுன்னு ஒரு இடம் இருக்குது. ஆமாம், அவங்க இருக்கக்கூடிய அந்த மாதிரி அந்த இனத்தவர்கள் வாழக்கூடிய சில அதனால் அந்த பேர் வந்திருக்கலாம். அது பலுச்சிஸ்தான் அந்த பகுதி. அந்த பகுதியில் பரமசிவனை பற்றி அப்படின்னா அந்த இதெல்லாம் பண்டைய பாரதத்துலேருந்து இங்கிருந்து தான் வந்து இந்து மதம் தான் வந்து அங்கங்கே வேறு வேறு மதங்களாக மாறி ஏதோ ஒரு காரணமாக சூழ்நிலையான்னு. ஆச்சரியம் என்னவென்றால் இவ்வளவு வருடங்கள் அவங்க இஸ்லாமிய நாடாக இருந்து, நம்ம இந்தோனேஷியாவில் நான் பண்ண வந்திருக்கேன், அங்கே தான் சொல்லியிருக்கேன், கரன்சி நோட்டில் பிள்ளையார் படம் இருக்கும். அப்புறம் விநாயகரை எல்லாரும் தொழுவாங்க. மகாபாரதம், ராமாயணத்தை வீட்டில் வச்சுருப்பாங்க முஸ்லீம்கள். முஸ்லீம் பெயர்கள் கிருஷ்ணமூர்த்தி, விஷ்ணுமூர்த்தி, லட்சுமி, இந்திரா, கமலாலாம் முஸ்லீம் பெயர்கள். ஸோ பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் இங்கேயும் வந்து அந்த இந்து மதத்தின் அடிப்படை இன்னும் மாறவில்லை. இல்லைன்னா ஒரு இஸ்லாமிய நாடு, நாட்டின் பகுதி, அவங்க ஆசாதுன்னா சுதந்திரம் கிடைக்குது, அது கடைசியில் கிடைக்குதா இல்லையா அது வேறு விஷயம். அந்த தேசிய கீதத்தில் பரமசிவனை பற்றியும் உமை, அதாவது பார்வதி சக்தி, இதை பற்றியும் வந்து வருது அப்படின்னு சொன்னால் இப்போ இந்து மதத்துடைய ஆழமும் அகலமும் நம்ம புரிந்து கொள்ள முடியும். நம்ம ஊரில் அதை புரிஞ்சுக்கிட்டா சரி. ஓகே சார். அடுத்ததாக மேட்டூரிலிருந்து மேகநாதன் கேட்கிறார், அரசு வழக்கறிஞர்கள் பதவிக்கு லஞ்சம் தமிழ்நாடு முழுவதும் தலைவிரித்து ஆடுகிறது, தூய ஆட்சி லட்சணமா இது? இப்போ கூட பார்த்தீங்கன்னா இந்த கன்னியாகுமரியில் யாரோ ஒருத்தர் அனீஸ்னு ஒரு நிர்வாகி ஒரு ஃபோன் பண்ணி இந்த இரணியல் பகுதியில் ஒரு அம்மா அந்த மாட்டை, உங்களுக்கு 7 வருஷம் ஆச்சா, ஒரு 15 லட்சம் கொடுங்க, உங்களுக்கு ஜிபினா கவர்மெண்ட் ப்ளீடர் போஸ்ட் வாங்கி கொடுத்துருவோன்னு. அவ்வளோலாம் என்கிட்ட பணம் இல்லைங்க. சரி பரவாயில்ல, உடனடியாக 12 கொடுத்தா முடிச்சிடலாம். இப்பெல்லாம் பேரம் பேசுகிறதெல்லாம் வந்திருக்கு. இதில் வந்து ஏற்கனவே ஞான சௌந்தரின்னு ஒரு அம்மா வழக்கு போட்டாங்க. அதை தவிர ரமேஷ் மணிகண்டன் ஒருத்தர் போட்டிருக்காங்க. இவங்கெல்லாம் சில வழக்குகள் என்ன ஆகுதுன்றதை தாண்டி அவங்க சில ஆதாரங்களை கொடுத்துருக்காங்க. பெரிய அளவுக்கு சில ஆயிரம் கோடிகளில் வந்து பணம் வசூலிக்கப்பட்டிருக்கிறது. ஒரே ஆள் வசூலிக்கிறாரா, இல்லை வசூலித்து ஒரே இடத்துக்கு போகுதா, எங்கேயாவது ஒரு மேல் இடத்துக்கு போகுதா? எல்லா கட்சியிலையும் அப்படி தானே. அந்த மாதிரி வந்து ஒரு சூழ்நிலை. அதே தானா பார்ட்டி ஃபண்டு பிரச்சனை தானே திமுகலையும் இருந்துச்சு. அதை உயர்நீதிமன்றத்திலேயே அதை பற்றி இடி அபிடவிட் ஃபைல் பண்ணுற அளவுக்கு இருந்துச்சு இல்லை. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இங்கேயும் இருக்குன்னால் அது என்னன்னு புரியல. வெளிப்படையாக இப்படி வந்து ஃபோன் பண்ணி தெரியாத ஆள்கிட்ட கேட்குறாங்க, உங்களுக்கு வேணுமா, இந்த போஸ்ட் வேணுமா, இந்த இது விற்கிற மாதிரி, இந்த ஐட்டம் வேணும்னா இவ்வளோ ரூபா கொடுங்க அப்படிங்கிற மாதிரி கூவி விற்கிறாங்க அரசு வழக்கறிஞர்கள் பதவி. சட்ட அமைச்சர் நிர்மல்குமார் என்ன செய்கிறார், முதல்வர் விஜய் என்ன செய்கிறார் என்று பார்க்க வேண்டும். ஓகே சார்.
அடுத்ததாக சென்னையிலிருந்து ராஜாராம் பாண்டியன் கேட்கிறார். சென்னை கோயம்பேட்டில் தூர்வாரும் திட்ட தொடக்க விழாவில் ஸ்கூட்டியில் ஸ்டைலாக ஹெல்மெட்டுடன் வந்து இறங்கிய அமைச்சர் புஷி ஆனந்த் வீடியோ பார்த்தீர்களா? பார்த்தேனே. நம்ம முதல்வர் வந்து அதுக்கப்புறம் வேற ஏதோ ஒரு இந்த கழிவறை கழிவு நீரை தூய்மைப்படுத்தும் திட்டம் இதுலேயே கலந்துக்கிட்டாரு. அவர் ஏதோ BMW காரில் அந்த வழக்கமான அந்த இதில் வந்துட்டார். இவர் வந்து தூர்வாரம் திட்டம் கோயம்பேட்டில் தூர்வாரத்துக்கு ஒரு அழைப்பு விழா, அதுக்கு ஒரு அமைச்சர். ஏன் சாதாரணமாக ஒரு தூர்வாரத்துக்கு விஏஓ லெவலில் தூர்வாரிட்டு போக வேண்டியதானே? அதுக்கு வந்து அவர் ஸ்கூட்டரில் வந்து அப்படி சும்மா, அது ஏன் ஸ்கூட்டரில் அமைச்சர் காரில் வர முடியாதா? டிராஃபிக் ஆயிடுச்சுன்னு டக்குன்னு ஸ்கூட்டி எடுத்துட்டாரு. ஸ்கூட்டி எடுத்துகிட்டு ஹெல்மெட் போட்டு சும்மா இப்படி வந்து சும்மா ஸ்கூட்டர்லேருந்து இறங்குறாரு. எனக்கு என்ன ரைட்டு நல்லா இருக்குது, பார்த்தேன் அது நல்ல ஜம்முன்னு இருக்குது. எனக்கு என்னன்னா, இப்போ முதல்வர் விஜய்க்கு தான் வந்து கடைசி படம் இது ஜனநாயகம். புஷி ஆனந்த் அவர்கள் நடிக்க கூடாதுன்னு ஏதாவது சொல்லியிருக்காரா? இல்லை அவர் ஏதாவது அஷூரன்ஸ் கொடுத்துருக்காரா? இந்த படத்தில் கூட தலையை காட்டினார், இதில் ஜனநாயகம் அப்படின்னு சொல்கிறாங்க, அதில் ஏதோ ஒரு காட்சியில் வந்தாருன்னு சொல்கிறாங்க. அப்போ அநேகமாக புஷி ஆனந்த் அடுத்து ஒரு படம் வந்து ஆக்ஷன் படம், விஜய் வந்து திரைப்படத்தில் இனிமேல் நடிக்கலையேன்ற அந்த ஆதங்கத்தை சரி செய்வதற்காக புஷி ஆனந்த் ஒரு ஆக்ஷன் படம் நடிக்க போகிறாரு அப்படிங்கிறது என்னுடைய கணிப்பு. நீங்கள் வேணால் பாருங்கள். ஏங்க என்னங்க அவருக்கு வயசு இருக்குமே அப்படின்னா பார்க்க போனால் எத்தனை 75 வயசில் ரஜினிகாந்த் நடிக்கிறாரு. இந்த அவர் பேர் என்ன, இந்த சரவணா ஸ்டோர், ஒரு லெஜண்ட் சரவணன் அவர் கூட பார்த்தீங்கன்னா அவருக்கு வயசெல்லாம் என்னமோ சொல்கிறாங்க, பேரம்பேத்திலாம் எடுத்துட்டாங்கன்னா, ஆனாலும் பார்த்தீங்கன்னா அப்படி இப்படியே வந்துட்டு அவர் பாட்டில் நடிக்கிறாரு. ஆனாலும் அடுத்தது புஷி ஆனந்த் அவர்கள் பெருமையுடன் அளிக்கும் அப்படின்னு ஒரு படம் வந்தால் ஆச்சரியப்படுவேன் நான். ஓகே சார். அடுத்ததாக சிதம்பரத்திலிருந்து ராஜநாயகம் கேட்கிறார். உத்தரப்பிரதேசத்தில் ரீல்ஸ் எடுத்த கேமராமேனை 3 சகோதரிகள் ஒன்றாக காதலித்து திருமணமும் செய்து கொண்டிருக்கிறார்களே, இதெல்லாம் உத்தரப்பிரதேசத்தில் தான் நடக்குது. அப்பவே இந்த கேள்வி உண்மையிலேயே யார் அது எழுதுனாங்க? சிதம்பரத்திலிருந்து ராஜநாயகம் அப்படிங்கிற பேர்ல அரவிந்த் தான் எழுதியிருக்காரு. சார் எழுதுறேன். எனக்கு ஒரு உள்ளபடியே ஒரு சந்தேகம் இருக்கு இந்த கேள்வி. நானே இப்பதான் இந்த கேள்வியை பார்க்கிறேன். இல்ல செட்டப் பண்ணி நீங்க அந்த பேர்ல எழுதிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நான் கூட ஏதோ வந்து முதல்ல நீங்க ஷூட்டிங் ஆரம்பிக்கும் போது பேசிட்டு இருந்த போது காதுல விழுந்துச்சு, ஏதோ ஒரு வாரம் ஏதோ அங்கே யாரோ ஷூட்டிங் எடுக்கிறதுக்காக எங்கோ நார்த் இந்தியா போறாரு அரவிந்த்ன்னு சொல்லி கேள்விப்பட்டேன். இப்பதான் வந்து உத்தரப்பிரதேசமா தான் இருக்க போகுது, அங்க போய் ரீல்ஸ் எடுத்து பார்க்கலாம். பாருங்களேன், ரீல்ஸ் எடுத்தா 3 பேரு. ஆமா, நம்ம இங்க 2 மணி நேரம் உட்காந்து இன்டர்வியூ பண்றோம். ஆமா, அதனால வந்து சில பேர் ரீல்ஸ் அவருக்கு வந்து யாரோ ஒரு விகாஸ் என்னமோ பேர் அந்த இளைஞருக்கு அவர் ரீல்ஸே எடுப்பாராம். ஆமா, அந்த 3 சகோதரிகளும் வச்சு ஏதோ ரீல்ஸ் எடுத்திருக்காரு. 3 பேருக்கும் அவருக்கு பிடிச்சி போச்சு. எப்படி சமாளிக்க போறாருன்னு தெரியல. 1 வாங்கினா 2 ஃப்ரீன்ற மாதிரி. அந்த மாதிரி சட்டப்படி தப்பு தான் இருந்தா கூட அதை பத்தி என்ன முக்கியம் இல்ல. இந்த மாதிரி வினோதங்கள்லாம் அந்த பக்கம் நிறைய நடக்குது. தமிழ்நாட்டுல அந்த மாதிரி நான் பார்த்தது இல்லை. தமிழ்நாட்டிலையும் நடந்திருக்கா? வெளியே தெரியல. இல்ல சகோதரிகள் அப்படின்னு இல்லை, வேற விதங்கள்ல நடந்திருக்கு. அதுவும் ரீல்ஸ் சம்மந்தப்பட்டது தான். சரி, ரைட். நடந்துகிட்டு இருக்கு. முழுக்க அது வந்து டக்குன்னு ஞாபகம் வரல. ஆனா இது புதுசா இருக்கு. இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. அது வரைக்கும் உண்மை 3 சகோதரிகள் சேர்ந்து அப்படிங்கும்போது வித்தியாசமா இருக்கு. ஆனா அந்த 3ங்கிற நம்பர் வந்து பழசும் 3, அந்த 3 எனக்கு ஞாபகம் இருக்கு, புதுசுலயும் 3 ஞாபகம் இருக்கு. இந்த 3ங்கிற நம்பர் விசேஷமான நம்பர், அவ்வளவுதான் நம்ம சொல்ல முடியும். அடுத்த கேள்வி போயிட்டுமா சார்? ஆமா. மதுரையில இருந்து சண்முகநாதன் கேட்கிறார். சென்னை ஸ்டான்லி மருத்துவமனையில் இறந்த பெண்களின் உடல்களை மாற்றி ஒப்படைத்து குளறுபடி நடந்திருக்கிறார். தமிழ்நாட்டுல இப்படிதான் நடக்கும். ஆமா, அவன் உத்தரப்பிரதேசத்துல அப்படி, இங்க திறந்தா இப்படி. அவங்க இது ஏதோ பாவம் ஒரு பிரியதர்ஷினா ஒரு பொண்ணு வந்து ஏதோ தற்கொலை பண்ணிடுச்சு போல இருக்கு, 18 வயசு பொண்ணு. அதுடைய உடலை அந்த குடும்பத்துக்கு கொடுக்கறதுக்கு பதிலாக மாற்றி கொடுத்துரு. வேற ஏதோ அனுஷ்கான்னு ஒரு 17 வயசு வெளியூர் பொண்ணு, அதுவும் ஏதோ இதில் இறந்து போச்சு. அது தற்கொலையா அதான் இறந்து போச்சு. அந்த அனுஷ்கா உடலை இவங்ககிட்ட கொடுத்துட்டாங்க, இந்த உடலை அவங்ககிட்ட கொடுத்துட்டாங்க. இதில் இந்த பிரியதர்ஷினி வீட்டில் வந்து வீட்டுக்கு வந்து வழக்கமாக அதை பண்டில் மாதிரி பண்ணிக்க தான் கொடுப்பாங்க. இந்த மாதிரி தற்கொலை கேஸ் எல்லாம் வந்து பார்த்துட்டு இவங்க பொண்ணு இல்லைன்னு சொல்லிட்டு திருப்பி எடுத்துகிட்டு போய் இது எங்கள் பொண்ணு இல்லைங்க, எங்கள் பொண்ணு உடலை கொடுங்கன்னா அதுக்குள்ளே அது அங்கே போயிடுச்சு, மாறி போயிடுச்சு. அங்கே போய் பார்த்தா அவங்க வந்து அதை பார்க்காமையே புதைச்சி விட்டாங்க அந்த பக்கத்தில்.
அவங்க பொண்ணு முகத்தை அது எதனாலேயோ கவனிக்கலையான்னு தெரியல, ம் போச்சு விட்டாங்க. இவங்க ஒரே தகராறு, அதெல்லாம் கிடையாது, எங்கள் பொண்ணுடைய உடல் வந்து எங்களுக்கு வேணும்னு. அதுக்கப்புறம் போலீஸை வச்சு, ஆஸ்பத்திரி அத்தாரிட்டிஸ் வந்து போலீஸை வச்சு ம் அதை புதைச்சாங்களே, அதை தோண்டி எடுத்து, நல்ல வேளை புதைச்சாங்களே. ஆமாம், எரிச்சிருந்தாங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது, ம் தோண்டி எடுத்து அதை கொஞ்சம் ஓரளவுக்கு சுத்தப்படுத்தி ம் இவங்ககிட்ட கொடுத்து, இவங்க திருப்பி எடுத்துகிட்டு வந்து இவங்க எரிச்சாங்களா போச்சாங்களா தெரியாது. நமக்கு இது வந்து கேட்குறதுக்கே ரொம்ப கன்றாவியாக இருக்குது. ஆனால் என்னன்னா, என்ன பொறுப்பு? ஒரு 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 அடையாளம். ஒரு மனிதன் இறந்து விட்டால், ஆணோ பெண்ணோ, ஒரு மனிதன் இறந்து விட்டால் அவன் பெயர் கூட இல்லாமல் போகுது, உண்மைதான். அட்லீஸ்ட் அது உடலை அடையாளம் கண்டு புதைப்பதற்கோ எரிப்பதற்கோ அதை கடைசி மரியாதை செலுத்துவதற்கோ அந்த இடத்துல கூட ஒரு டேக் போட்டு வைக்க மாட்டாங்களா? நார்மலாக ஒரு ஆஸ்பத்திரின்னு போனா இதுல எவனை குறை சொல்றேன்னு தெரியல. கொடுத்தவனுக்கு லட்சணம், வாங்கிட்டு போனவன் அதை விட லட்சணம். மூஞ்சி தெரியாம வாங்கிட்டு போயிருக்காங்க. மூஞ்சிலாம் வாங்கிட்டு போய் அவன் புதைச்சிட்டான். ஒருத்தன் புதைச்சிட்டா ஒருத்தனாச்சும் அலாட்டா ஏதோ கொண்டு வந்தானே அவனாச்சும். அட்லீஸ்ட் அவனாவது கண்டுபிடிச்சி திருப்பி எடுத்துட்டு போனான். அது ஒரு பக்கம் வந்து புதைக்கவே புதைச்சி விட்டாங்க. இல்லை, ரெண்டாவது ஆஸ்பத்திரினா சாதாரணமாக ஒரு ஆஸ்பத்திரியில் சேர்த்தாலே ஒரு டேக் போட்டுருவாங்க, நம்பர் போட்டு ஒரு இது. அது எதுக்காக அவங்க வந்து டப்புன்னு வெளியில் போயிடக்கூடாது, ரெண்டாவது அடையாளம் தெரியணுங்கிறதுக்கு. ஒரு உடல் வந்து அப்படின்னா அதுக்கு அந்த பெயரோட ஏதோ ஒரு அந்த சீரியல் நம்பர், அது அந்த ஏதோ ஒரு நம்பர் இருக்கணும். அதெல்லாம் வந்து போஸ்ட்மார்ட்டம்லாம் பண்ணி தானே கொடுக்குறேன். போஸ்ட்மார்ட்டம் பண்ணும்போதே ஒரு நம்பர் ஒன்று அலாட் பண்ணி தான் பண்ணுவாங்க. அந்த போஸ்ட்மார்ட்டம்ங்கிறது ஒரு சீரியல் நம்பர் வரும். இதெல்லாம் வந்து இருக்குமில்ல அந்த டேக்கில், அதை கூடவா பார்க்காம வந்து கொடுக்குறாங்க. எந்த அளவுக்கு நிர்வாகம் மோசமாக இருக்கிறது. மறுபடியும் சுகாதாரத்துறை, மறுபடியும் நம்ம வந்து அமைச்சர் சரண்ராஜ், அருண்ராஜ், இவங்க அதாவது எல்லாத்துக்குமே அமைச்சர் பொறுப்பா அப்படின்னு கேட்கலாம். ஆமாம், நல்லது நடந்தால் மட்டும் அந்தந்த அமைச்சர் முதலமைச்சர் எல்லாரும் பெருமை எடுத்துக்கிறாங்கல்ல. இப்போ ஒரு திட்டம் நல்ல திட்டம்னா முதல்வர் விஜய் அறிவிக்கிறார், நம்மளும் வாழ்த்து சொல்கிறோம்ல. அப்போது தவறு நடக்கும்போது விமர்சனம் வந்து அமைச்சர் தான் நம்ம சொல்லணும், அதிகாரிகளையும் சொல்லணும். டாக்டர்களோ இல்லை அந்த நிர்வாக அதிகாரிகளோ அந்த மார்ச்சுவரி அதிகாரிகளோ வருத்தமாக தான் இருக்குது. ஓகே சார். அவன் ஒரு அரசு மருத்துவமனையில் திருச்சியில் பார்த்தா எலி அடிக்குது, விரலையே கடிச்சிட்டு போகுது, ஒரு இடத்துல வந்து உடலே மாறி போகுது. மனித உயிர்களுக்கு இவ்வளவுதான் மரியாதை. ஓகே சார். அடுத்ததாக திருத்தணியிலிருந்து வேணுகோபால் கேட்கிறார், நள்ளிரவில் பட்டமளிப்பு விழா நடத்திய நெல்லை மருத்துவ பல்கலைக்கழகம் இதுதான் மாற்றமா? ஆமாம், ராத்திரி 10 மணிக்கு தான் ஆரம்பிச்சு, 9 மணிக்கோ 10 மணிக்கோ ஆரம்பிச்சு குத்தாட்டம். ஒரு 250 மாணவர்கள் பட்டமளிப்புனா ஆளுக்கு 15,000 ரூபா பணம் வேறு வசூல் பண்ணியிருக்காங்க. அதுவே கிட்டத்தட்ட ஒரு 35-40 லட்ச ரூபா பணம் வசூல் பண்ணி விழா கொண்டாடி, ஒரே டிஜேனா அந்த மியூசிக்லாம் வச்சு ஏதோ சொல்கிறாங்களே, ஆமாம் ஆமாம், அதெல்லாம் வச்சு ஒரே குத்தாட்டம். இதில் ஆட்சியர் வந்திருக்காரு. ஆமாம், அவர் ஆடினாரா இல்லையான்னு தெரியல. அமைச்சர்லாம் ஆடலாம், ஆட்சியர் ஆடக்கூடாதா? அது வந்து அவரை வந்து அவருடைய அப்பாயின்மெண்ட் லிஸ்ட்டில் பார்த்தா, அவருடைய அன்றைய நிகழ்வுகளில் பார்த்தா இது இல்லை. அவர்கிட்ட நீங்கள் என்னங்க ராத்திரியில் வச்சுருக்காங்க பட்டமளிப்பு, இதில் போய் நீங்கள் வந்திருக்கீங்க, அதுலேயும் உங்கள் இது நான் வந்து ஆட்சியருங்கிற முறையில் வரல, என்னை தனிப்பட்ட முறையில் கூப்பிட்டாங்க. அது எப்படி தனிப்பட்ட முறையில் இவரை கூப்பிடுவாங்க? இவர் ஆட்சியராக இருக்கிறதுனால தான் அந்த ஊர்லேயே இருக்காரு. ஆமாம், இல்லைன்னா தனிப்பட்ட முறையில் இவர் என்ன பெரிய நடிகரா இல்லை வந்து வேறு ஏதாவது விஐபியா? ஆட்சியர் கலெக்டருங்கிற முறையில் தான் கூப்பிட்டுருக்காங்க. நடு இரவில் பட்டமளிப்பு விழா என்பது ஒரு தவறான முன்னுதாரணம். நீங்கள் ஒரு 6 மணிக்கு ஆரம்பிக்கிறீங்க, 7 மணிக்கு ஆரம்பிக்கிறீங்க, 10 மணி ஆகிடுச்சு, கொஞ்சம் லேட் ஆகிடுச்சுன்னா கூட பரவாயில்ல. ஆரம்பிக்கிறதே அந்த 9 மணிக்கு அப்புறம் தான் விழா அப்படின்னா, அப்போ அந்த குத்தாட்டம் தான் அந்த விழா அப்படின்னா அதுக்கு 15,000 ரூபா ஒரு ஆளுக்கு வேறு. அதாவது இளைய தலைமுறையை வந்து ஒரு தவறான பாதையை நோக்கி இந்த அரசும் அரசு நிர்வாகமும் கொண்டு செல்கிறது என்பதுதான் நம்மளுடைய வருத்தம். ஓகே, பார்ப்போம். ஓகே சார். அடுத்ததாக லால்குடியிலிருந்து மலர்விழி மணிவண்ணன் கேட்கிறாங்க, ஆதித்யா டிவியில் கப்பலோட்டிய தமிழர் வஉசியை கொச்சைப்படுத்தி காமெடி நிகழ்ச்சி நடத்தி இருக்கிறார்களே, ஏன் வஉசியை வச்சு காமெடி நிகழ்ச்சியா? அநியாயமா தெரியல. ஆதித்யா நிகழ்ச்சிங்கிறது காமெடி ரைட்டு. அதில் எதை காமெடி பண்ணுறது, யாரை காமெடி பண்ணுறது? ஒரு தேச தலைவர், சுதந்திரம் வாங்கி கொடுத்த தலைவர், கப்பலோட்டிய தமிழர். அதில் நான் அந்த நிகழ்ச்சியை பார்த்தேன். சன் குழுமத்துடைய ஆதித்யா டிவியில் அவர் வஉசி தெரியுமா?
ஆமா அந்த பொண்ணுங்கள்ட்ட அவர் அந்த கேட்குறாரு. பொண்ணுங்க அது ஒரு ஆம்பளை ஒருத்தர் உட்காந்துருக்காரு, அவர் கேட்குறாரு. ம் அதுக்கு அந்த 2 பொம்பளைங்க உட்காந்துருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அம்மா அவர் படகோட்டி, ஒரு படகோட்டியா அவர் ம் கப்பல் ஓட்டிய தமிழன்னு சொல்லக்கூடிய ஒரு அது கடன்லாம் வாங்கி சொத்தெல்லாம் விற்று கப்பல் வாங்கி சுதேசி கப்பல் விட்டு கடைசியில் அதெல்லாம் நஷ்டமாகி வறுமையில் செக் இழுத்தான்னு சொல்றது என்னமோ இழுத்தான்னு அது வரேன் அதான். அப்புறம் செக்கு இழுத்தாராமே, அது செக்குன்னா என்ன இழுத்தாரு, அதுக்கு ஒரு பதில். அது மகாபாரதத்தில் பாஞ்சாலியோட சேலையை பிடிச்சி துச்சாதனன் இழுத்தார்ல, அந்த மாதிரி இழுத்திருப்பார். கலாநிதி மாறன் அவர் தானே சன் குழுமத்துடைய தலைவர். அவர் பொது மன்னிப்பு கேட்க வேண்டும். நிகழ்ச்சியை வந்து தயாரிப்பாளர் அவர் இல்லை, யாரோ ஒருத்தர் ஒரு கீழ் லெவலில் இருந்திருப்பாங்க, ஆர்வ கோளாறுல இந்த மாதிரிலாம் பண்ணியிருப்பாங்கன்னா கூட இந்த நிகழ்ச்சி இப்படி ஒரு நிகழ்வை ஒளிபரப்பியதற்காக கலாநிதி மாறன் அவர்கள் 45 சேனல் வச்சுருக்கீங்க இந்தியா பூரா, ஹிந்தி தெரியாது போடான்னு சொல்லிட்டு ஹிந்தி மொழி டவுன் சொல்லிட்டு 5 ஹிந்தி மொழி சேனல் வச்சுருக்கீங்க வியாபாரத்துக்கு. அதெல்லாம் வியாபாரம் தொழில். இந்த தேச தலைவரை அவமானப்படுத்துவதா நடந்துடுச்சு, ஒளிபரப்பு ஆயிடுச்சு. அதற்கு வந்து பொது மன்னிப்பு கேட்கணுமா இல்லையா பப்ளிக்கில்? இது கூட இல்லைன்னா அப்புறம் எந்த தலைவர் வேணாலும் யார் வேணாலும் எப்படி வேணாலும் கிண்டல் பண்ணலான்னு தேச தலைவர். நான் என்ன சொல்கிறேன், இருக்கிற தலைவரில் ஒருத்தரை கிண்டல் பண்ணுறது அரசியல், உள்ள லோக்கல் அரசியல் அதெல்லாம் விட்டுருங்க. இது கட்சி சார்பான டிவி, இந்த டிவி அது ரைட்டு, அது ஓகே. இவர் எப்படிப்பட்ட தலைவர், எப்பேற்பட்டவர், நாட்டுக்காக எவ்வளவு பண்ணவர், இவரை இந்த அளவுக்கு ஒன்றும் தெரிஞ்சா பேசல, பேசாடி வாய முடியல போ. அவரை போய் படகோட்டின்னு சொல்றது, அவர் சேலையை பிடிச்சி என்ன ஒரு கொடுமை. இதை கூட எனக்கு என்ன சார் வைங்க கோவம்னா அவன் மேல, அது பேசி இருக்கு ரைட்டு. தென் எப்படி நீ டெலிகாஸ்ட் பண்ண, எடிட் பண்ண வேணும், எப்படி நீ விட்ட இதை வெளியிட்டு நீ தானே சொல்ற மன்னிப்பு கேட்டே ஆகணும் இல்ல? இல்லைங்க, கீழந்து அந்த நியூஸ் அந்த நிகழ்ச்சி எடிட்டரு அவ்வளவு பேரும் பொறுப்பு. இதெல்லாம் தாண்டி நான் என்ன சொல்றேன், அந்த டிவியின் உரிமையாளர், குழுமத்தின் உரிமையாளர் என்ற முறையில் அவர் இப்படி நடந்திருக்க கூடாது. மறுபடியும் இப்படி நடந்து கொள்ளாமல் இருப்பதற்கு நான் வந்து அதற்கான அறிவுறுத்தல்களை செய்திருக்கிறேன். பொதுமக்களிடம் அவங்க மனது புண்படுத்தியதற்கு என்னுடைய சன் ஆதித்யா சார்பாக இல்லை சன் குழுமம் சார்பாக மன்னிப்பு கேட்கிறேன் என்று கலாநிதி மாறன் அவர்கள் சொல்லி இருக்க வேண்டும். இல்லைன்னா என்ன பண்ணியிருக்கணும், என்னை பொறுத்த வரைக்கும் யாராவது வந்து ஒருத்தர் ஒரு பொதுநல வழக்கு போட்டு அந்த நிகழ்ச்சி தயாரிப்பாளர், நிகழ்ச்சி எடிட்டர், நிகழ்ச்சியில் கலந்து கொண்டவங்க அவ்வளவு பேர் மீதும் காவல்துறையில் வந்து சட்ட நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டும். ஒரு தேச தலைவரை, மறைந்து போன ஒரு இவ்வளவு பெரிய ஒரு தேச தலைவரை அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்தி பண்ணதுக்கு நிச்சயமாக வந்து அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டவர்கள், அதை யாராவது ஸ்கிரிப்ட் தயார் பண்ணவங்கள கைது செய்ய வேண்டும். அப்போதான் வந்து இன்னொருத்தர் அதை பண்ணாமல் இருப்பான். ஆனால் என்ன செய்வது, அவர் 45 சேனல் வச்சிருக்காரு, பெருந்தனக்காரர். அதனால வந்து பெருந்தனம் இருக்கத்தான் செய்யும். பெருந்தனக்காரரிடம் பெருந்தனம் என்பது இருக்கத்தான் செய்யும். பார்க்கலாம் இதுக்கப்புறம் எப்படி நடக்குதுன்னு பார்ப்போம். ஓகே சார். அடுத்ததாக திருவாரூர்ல இருந்து சாரநாதன் கேட்கிறார், தாவேகா அமைச்சர் ஜெகதீஸ்வரி தாவேகா நிர்வாகியை கொன்று விடுவதாக மிரட்டி இருக்கிறாரு. ஆமா, அந்த ஆடியோ வந்துச்சு. ஆமா, அவர் ஏதோ திமுகவுல இருந்து இங்க போனவராமே. ஆமா, அந்த ராஜகுருங்கிறவர் பேசினவர். அது சரி, அந்த லட்சுமணன்ற ஒன்றிய செயலாளர் சாத்தூர்லேருந்து ராஜபாளையத்தில் வந்து ஏதோ அரசு அலுவலகத்தில் லட்டு கொடுத்துட்டு, லட்டு கொடுத்தது ஒரு தப்பா ஐயா? நீங்க உங்க பாடோட எங்க பாடல வந்தீங்க, லட்டு கொடுக்கறது ஒரு குத்தமா ஐயா அப்படின்னு வடிவேலு பாணியில் நம்ம கேட்குறோம். அவரு லட்சுமணா லட்டு கொடுத்தாரு, ஜெகதீஸ்வரி ஜாங்கரி கொடுத்துட்டு போங்க, அவ்வளோதானே. லானாவுக்கு லானா, ஜானாவுக்கு ஜானான்னு கொடுத்துட்டு போக வேண்டியதானே. அவரு இனிமேல் சாத்தூர்லேருந்து யார் ராஜபாளையத்துக்குள்ளே கால் வைக்க முடியாது மேடையில் பேசுகிறாங்க மைக்கில். அதுக்கப்புறம் அந்த ஆடியோவில் பேசுனதில் பார்த்தீங்கன்னா என்னமோ ஜட்டி கிட்டி ஏதோ சொல்லி கொன்றுவேன். அப்புறம் அவருடைய உதவியாளராக அவர் வந்து இப்போ சொல்கிறாரு, அது அவங்க குரலே இல்லை, இது வந்து ஏஐ. வழக்கமான ஒரு இதான். இப்போ எதுக்கெடுத்தாலும் அது வரையில ஏஐன்னு. இப்போ நல்லா வசதியாக போச்சு எங்களுக்குலாம், எதை கேட்டாலும் ஏஐ. இல்லைங்க, இதெல்லாம் சொல்கிறாங்கல்ல, அது வேற ஒரு நிகழ்வில் கூட பேசியிருக்கேன். மதுரையில் வண்டியூர் அங்கே மேடை தாவேகா நிகழ்ச்சி, அதில் முதல்வர், மாண்புமிகு முதல்வர் விஜய் போலவே ஒரு டூப் ஒருத்தரை போட்டு
அவரை வந்து சேரில் மேடையில் உட்கார வச்சு மேடையில் மாண்புமிகு முதல்வர் விஜய் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே தமாஷா கிண்டவா எப்படி ஒன்றாலும் தாவேகா நிகழ்ச்சி பப்ளிக் வர நிகழ்ச்சி உட்கார வச்சுட்டு அப்புறம் வந்து அவர் வந்து பேச கூப்பிட்றாங்க. அவர் வந்து உடனே அதே ஒரு முதல்வர் விஜய் பேசுகிற மாதிரி இந்த கையெல்லாம் அப்படி நீட்டிக்கிட்டு இப்படிலாம் பண்ணி அதெல்லாம் செய்யலாம் பண்ணார். அதுவாவது பரவாயில்ல. அதுக்கப்புறம் நடந்தது தான் கொடுமையிலும் கொடுமை. ஏதோ ஒரு விஜய் பட பாட்டு போட்டாங்க, திரைப்பட பாட்டு போட்டுட்டு அந்த மாண்புமிகு முதல்வர் விஜயாக அந்த டூப்பு போட்டு வந்தவர் அவரும் ஒரு அரைகுறை ஆடையோட ஒரு பொண்ணும் ஏதோ ஒரு அங்கே உள்ள பெண்மணி அவங்க நாட்டிய கலைஞரா இல்லை யாருன்னு தெரியல, அந்த பாட்டுக்கு டான்ஸ் ஃபுல்லாக அப்படியே அவர் பார்த்தா உண்மையிலேயே அச்சசல்ல முதல்வர் விஜய் மாதிரி தான் இருக்கார். என்ன கொடுமை இது! நீங்கள் வந்து முதல்வர் விஜய் அவர்களை அவமானப்படுத்துவது இல்லையா? நாளைக்கு இப்போது ஏதோ அரசு விழாக்கு வராருன்னா எல்லாரும் சந்தேகப்படுவாங்க, நிஜமாக ஒரிஜினலா இல்லை டூப்ளிகேட்டா. இவனுக்கு தெரியலையா இது வந்து முதல்வருக்கு நம்ம வந்து பெருமை இல்லை, நம்ம இழைக்கும் ஒரு அவதூறு அவமானம்னு. அவரும் இதெல்லாம் மதுரை வண்டியூரில் இப்போ இந்த அக்கா பேசியிருக்க ஜெகதீஸ்வரி அதான் சொல்கிறேன், என்ன பேச்சு இது, கொன்றுவேன். தாவேகாவின் சொர்ணாக்காவா நீங்கள்? இதையெல்லாம் கண்டிக்காமல் முதல்வர் என்ன செய்து கொண்டிருக்கிறார்? இதுதான் நம்ம கேள்வியா நம்ம கேட்டுக்கிட்டு இருப்போம். பதில் சொன்னாதான் கேட்டுக்க முடியும். பார்க்கலாம். ஓகே சார், கேள்விகள் எல்லாம் முடிந்தது. இன்றைய நாள் காதோடு போன அன்னைக்கு செவ்வாய்க்கிழமைக்கு இது பேசணும். ஒரு நடிகர் வந்து அடுத்த முதல்வராக வரணும்னு முயற்சி பண்ணுறாரு, ஏதோ கட்சி ஏதோ சப்போர்ட் வருதுன்னு. இப்போ ஏற்கனவே உள்ளவர் இப்பொழுதைய முதல்வர் இவர் வந்து பிரதமர் ஆகணும் அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்கா. ஏற்கனவே அது அரசு புரசலாக அப்படிப்பட்ட பேச்சுகள்லாம் வருது. இதை வந்து யாருக்கிட்ட அந்த பொறுப்பு கொடுத்துருக்காங்கன்னா அந்த ரூட் ஜெகதீஷ்னு இருக்கார். அதான் அந்த ரூட்டுன்னு சொல்லி சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்ஸ்லாம் பண்ணார். இந்த ரூட் ஜெகதீஷ் பழனிசாமின்னு அவருடைய நிறுவனத்துக்கு தான் கொடுத்து அதற்கான ஏற்பாடுகள் இப்போலேருந்தே ஆரம்பித்தாதான். ஏன்னா இப்போ நம்ம சொல்கிறோம் இந்த 2026 அவர் ஜெயிச்சார்னு, ஆனால் இதுக்கான இந்த சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சிங் வேலை 2 வருஷமாக நடக்குதுன்னு தகவல்கள் வந்தது. அந்த மாதிரி இப்போலேருந்தே ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆரம்பித்து இப்போ கர்நாடகாவுக்கு 3ஆம் தேதி அன்றைக்கி காவிரி நீருக்காக போகிறாரு. திமுக துரைமுருகன் வந்து போகவே கூடாது, தப்பு, அது உச்சநீதிமன்றத்தை வழக்கெல்லாம் இருக்கும்போது அந்த மாதிரி போய் பார்க்கக்கூடாது, அது வந்து பாதகமாகிடும்லாம் சொல்கிறாரு. போய் பார்த்தோன்னே என்ன சும்மா டிகே சிவகுமார் முதல்வர் அங்கே உள்ளவரோட பேசி சும்மா பேருக்கு ஒரு 10 டிஎம்சி இப்போ வந்து ரிலீஸ் பண்ணுறேன்னு அவர் சொன்னோன்னே வெற்றி 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 காவிரியை மீட்டு வந்தவர் நம்ம இந்த முதல்வர் விஜய்னு அது இந்த வழக்கமான அரசியல் ரீல்ஸ் தான் வரப்போகுது. அதை தாண்டி நான் என்ன சொல்லுவேன்னா கர்நாடகாவுக்கு போகும்போது அப்படி போகும்போது ஒரே ரோட் ஷோவாகவும் இருக்கும், அதுவும் இருக்கும். இப்போ கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானால ஓரளவுக்கு விஜய் அவர்களுக்கு ரசிகர்கள் நிச்சயமாக இருப்பார்கள், ஏன்னா தென்னிந்தியாங்கிறதுனால. ஆனால் இப்போ அடுத்தது என்ன சொல்கிறாங்கன்னா டெல்லி, மும்பை இந்த இடங்கள்ல வந்து அவர் போய் கலந்துக்கிற மாதிரி விழாக்கள் ஏற்பாடு செய்வதற்கு ரூட் நிறுவனம் ஏற்பாடு செய்கிறார். அங்கே போய் உள்ள தமிழர்கள் இல்லை அங்கே உள்ளவர்கள் இவங்க அதை எப்படி ரிசீவ் பண்ணுறாங்க ஒரு டெஸ்ட் பண்ணி பார்க்குறது. அந்த டெல்லி, மும்பை, அடுத்தது கல்கத்தான்னு வச்சுக்க. டெல்லி, மும்பை அதிகம், கல்கத்தா இங்கெல்லாம் போய் அப்படி தான் வந்தால் அங்கெல்லாமும் ஒரு நல்ல அவருக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்குன்னு சொன்னால் 2029 அவர் முதல்வர்லேருந்து பிரதமருக்கு போகிறதுக்கான ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருப்பதாக, அதாவது ஏற்பாடுகள்னா திட்டங்கள், இந்த திட்டங்கள்லாம் வந்து போட்டுக்கிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் நீங்கள் கேட்பீங்க, சார் அவர் பிரதமர் ஆகிட்டாருன்னா அப்புறம் இங்கே யார் சார் முதல்வர்னு? அது என்ன அதெல்லாம் ஏற்பாடு பண்ண போயிடுவாங்க. அதோ ஒரு அதுக்குன்னு ஒருத்தரோ 2 பேரோ இல்லை 3 பேரோ இல்லாமையா போயிடுவாங்க. அந்த 3 நம்பர் முக்கியமான நம்பர் தமிழ்நாட்டில்னு சொல்லியிருக்கேன்ல, திருசக்தி, அதுவும் 3 தான், ஞாபகம் வச்சுங்க. அதனால் இதெல்லாம் இப்போ பேச்சு அடிபடுது. ஆக வந்து அவருடைய அடுத்த குறி பிரதமர் பதவி தான். நமக்கு ஒன்றும் இல்லை, ஒரு தமிழ்நாட்டை சேர்ந்தவர் ஒரு பிரதமர் ஆகிறதுல நமக்கு மகிழ்ச்சி தான். ஆனால்
நம்ம என்னன்னா இங்கே கொஞ்சம் நல்ல ஆட்சி கொடுத்து நல்ல பேர் வாங்கிட்டு அதுக்கப்புறம் அங்கே பிரதமராக போனால் நல்லா இருக்கும். ஆனால் நம்ம என்னன்னா இங்கே கொஞ்சம் நல்ல ஆட்சி கொடுத்து நல்ல பேர் வாங்கிட்டு அதுக்கப்புறம் அங்கே பிரதமராக போனால் நல்லா இருக்கும். இதை கொஞ்சம் அறகுறையாக விட்டுட்டு அப்படி போயிட்டா அதில் அர்த்தம் இல்லாமல் போயிடுமே அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அவங்கவுங்க என்ன நினைக்கிறாங்கன்னா இப்படி ஒரு தகவல் உழவுது. இந்த ரூட் நிறுவனம் தான் இதற்கான முயற்சிகளில் இந்த டூல் கிட்னு சொல்லுவாங்க, அந்த டூல் கிட் தயார் செய்து அதற்கான ஏற்பாடுகளில் ஈடுபடுகிறதுன்னு சொல்கிறாங்க. பார்ப்போம். இந்தியாவிற்கு ஒரு தமிழர் பிரதமர் ஆக வேண்டும் என்ற ஒரு 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 வாய்ப்பு இருந்தால் அந்த வாய்ப்பை நம்மளும் வரவேற்போம். ஓகே சார். காதோடு மருமே மக்களின் கேள்விக்கான பதிலும் மருமே அடுத்த ஒரு நேரங்களில் சந்திப்போம் சார். நன்றி, வணக்கம்.